சீர்காழி ஒன்றிய துணை செயலாளர் தாவேகாவினுடைய ஜில்லா மணி ஒரு வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. வண்டிக்குள்ளே வச்சு ஒரு முதியவரை கன்னத்திலே அரைகிறது, ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரி வீடியோலாம் ரிலீஸ் ஆகுது. இதை எடுத்து போட்டு திமுக காரங்களும் இன்னும் சில எதிர்க்கட்சி தலைவர்களும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, உங்களுடைய ஒன்றிய செயலாளர் எப்படி இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்களை பரப்புறாங்க. எங்கேருந்துடா வாரீங்க? ஆல்ரெடி எதிர்கட்சிகளும் எதிராக இருக்கக்கூடிய பல கட்சிகளும் எங்கேருந்துடா ஒரு ஓட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய தலைவர் இல்லாட்டி நீங்கள் இவ்வளோ நாள் அவர் தலைவராக மாற வேண்டும், அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாற வேண்டும், முதலமைச்சராக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு நிறைய பேருடைய சாக்ரிஃபைஸ், நிறைய பேருடைய வேண்டுதல், நிறைய அம்மாமார், நிறைய தங்கச்சிமார், நிறைய அக்காமார், நிறைய அண்ணமார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருடைய ஒட்டுமொத்த உழைப்பால் அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. இப்போ அசிங்கத்தை தேடித்து கொடுக்கறதும் நீங்கள் தானே. இந்த அசிங்கம் உங்களை மட்டும் பாதிக்காது. உங்களுடைய தலைவர், அவருடைய எதிர்கால திட்டம், அவங்களுடைய கட்சி, அந்த கட்சியினுடைய ஸ்திரத்தன்மை, இது எல்லாத்தையுமே பாதிக்கும். கொஞ்சமாவது ஏதாவது யோசிச்சு செய்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரியான நபர்கள் இனியும் தாவேகாக்குள் இருக்கணுமா அப்படிங்கிறத தாவேகா தான் முடிவு பண்ணணும். ஏன்னா திமுகவினுடைய ஒரு அழிவு அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டால், பண்ணையார்த்தனம் இல்லாட்டி பழையவாதிகள், பழமையானவாதிகள் அவங்க அப்படியே திமுகவில் இருந்திருந்து அவங்க மட்டும்தான் திமுக அப்படிங்கிற லெவலுக்கு மாறி இருந்துச்சு. அதுதான் திமுக பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் வெளியில் வராமல் இருந்ததற்கான காரணம். ஆனால் தாவேகாவினுடைய அழிவு எங்கேருந்து ஆரம்பிக்குமா இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான நபர்கள், அதாவது இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக பகிரப்படும். அது இளைஞர்களை மறுபடியும் தாவேகா பக்கம் இழுப்பது அப்படிங்கிறது குறைந்துவிடும். கொஞ்சம் யோசித்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. இப்படிப்பட்ட நபர்கள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த கருப்பாடுகள்லாம் அப்படியே வெளியில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள் கட்சிக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் அது நல்லா இருக்கும். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அறிவுக்கு என்ன ஆச்சு? முத்தலிஃப் அவர்கள் கேட்டிருக்காங்க. பிரபலமாகணும்னு ஆசை வந்துருச்சு. 5 ஆண்டு தம்பி எங்கே இருந்துச்சுன்னு தெரியலையே. முதல்வர் பழக்கம் தானே, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேராக போய் மனுவை கொடுத்துருக்கலாமே. இதெல்லாம் பார்க்கும்போது இந்திய அளவில் ஆர்கனைஸ்டாக ஏதோ செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. சிஜேபி, அதாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குல்ல, டெல்லியில் பெரிய ஒரு போராட்டம். நீட் எதிர்க்க வேண்டும், சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்யணும், அவர் பதவி விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் போராட்டமாக இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் நிறைய மாணவர்கள் பங்கெடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் பார்க்கும்போது, இந்த போராட்டத்தை பற்றி நீ பேச மாட்டியா விக்கி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் இன்னும் சில நபர்கள், இன்னும் சில விஷயங்கள் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? ஆர்டிகல் 370 ஏன்டா எடுத்து தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஏஏ, என்ஆர்சி அப்படிங்கிறதுலாம் வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்தியா 2ஆக பிளக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான டிபேட்லாம் ஓட வச்சுட்டு இருக்காங்க. நீட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறது போது கூட நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். இல்லை, அங்கே கண்டிப்பாக நீட்டுனால நிறைய அநீதிகள் நடந்துட்டுருக்கு, நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கால் நிறைய அநீதிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத நானும் அக்செப்ட் பண்ணுறேன். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து கம்மல் தோடு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு எங்களுடைய குழந்தைகள் நீட் எக்ஸாம் எழுதுனா எவனோ ஒருத்தன் ஈஸியாக கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவன கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? அவனை தண்டனை கொடுக்கணும். அதுக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அதை தடுக்க தவறியவர்கள், இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ஆர்டிகல் 370 பற்றிலாம் பேசுனீங்க பாருங்களா. டே, நீங்கள் உள்ளக்க ஏதோ செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னைக்கு அறிவு வரார், அவர் பிரபலம் அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லையே. அறிவு நல்லாவே தெரியுமே, தெருக்குறள் அறிவு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆனால் அந்த மனுஷன் வந்துக்கிட்டு நீட்டை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகம் முன்னாடி உட்காந்து வீரவசனம் பேசினார். ஏன் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அது திமுக ஆட்சியில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நீட்டுக்கு எதிராக சூட்சமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால மூடிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ என்னென்னா தாவேகா ஆட்சி வேறு வந்துருச்சு. சிஜேபி, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வேறு அங்கே போராடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு ஃபயரை விட்டோன்னா நம்மளை பற்றி இன்னும் நிறைய பேர் நிறைய பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த மனுஷன் நினச்சிருக்கலாம். இல்லை, உண்மையான அந்த மனுஷன் நீட்டினுடைய அந்த தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்றால் இப்படி வந்திருக்க மாட்டார். அவர் அங்கே ஏதோ ஒரு பெரிய பிரபலம் அடையணும் அப்படிங்கிற கூட எண்ணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்தலிஃப் அவர்கள் கூறுகிறார். அப்போ ஆர்கனைஸ்டாக இங்கே என்னமோ நடக்குது. நாட் ஒன்லி தமிழ்நாடு, அடுத்த பெங்களூரில் நடக்கலாம், கேரளாவில் நடக்கலாம், இனி ஏகப்பட்ட மாநிலங்களில் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து அதன் பிறகு ஆர்டிகல் 370, இன்றைக்கி அந்த ஸ்பீச்லாம் நான் பார்த்தேன். ஆர்டிகல் 370 பிரகாஷ்ராஜ் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. பிரகாஷ்ராஜ் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாருன்னா அவர் என்னெல்லாம் பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும்.
அப்போ ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீர் இனி என்னப்பா பாகிஸ்தானுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அதை கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். உடனடியாக பேசுகிற அளவுக்கு அது பிரச்சனை பெருசு தான். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவர்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாம் நல்லபடியாக பேசி பாருயா நீட்டுக்கு சிஜேபி இப்போ நான் பெரிய ஆதரவு சிஜேபிக்கு அப்படிலாம் சொல்லி நாளைக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஐயா ராசாக்களா தமிழ்நாடு அரசியலே எனக்கு சரியாக வரலன்னு சொல்லி நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தா கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்துட்டு இருக்கு. இதில் இந்திய அரசில் சிஜேபி வர்சஸ் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் வர்சஸ் ஏஏபி அப்படிலாம் சொல்லி நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி போயிடும். ஆனால் இந்த இடத்துல தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்த அறிவு பெரிய கோஷம் போட்டு மறுபடி அங்கேருந்து ஒரு கால் வருது. கால் வந்தோடனே உள்ளக்க போகிறாரு. விறுவிறுன்னு உள்ளக்க போயிட்டு வெளியில் வரும்போது நம்ம ஆதவர்ஜுன் அவர்கள் அப்படியே தட்டி கொடுத்துட்டு போகிறாரு. என்ன சார் பேசுனீங்க? நம்ம தம்பிப்பா அப்படிங்கிறார். ஆமாம் உங்கள் தம்பி தான். உங்கள் தம்பி இல்லாமல் வேறு யார்? இங்கே தம்பிகள் பிரச்சனை கிடையாது. திமுகவில் மௌனமாக இருந்த தம்பிகள் இன்றைக்கி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அது பரவாயில்ல, அந்த ஒரு சுதந்திரத்தை தாவேகா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்பலாம். திமுக அதை கொடுக்க மாட்டாங்க, இனி திமுக வந்தாலும் அது கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத மக்கள் மறுபடியும் உறுதியாக நம்ப வேண்டும். ஏதோ இன்னைக்கு திமுக கனிமொழி அக்கா, கீதா ஜீவன் அக்கா, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் மார்க்கெண்டையனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. ஆமாம், அவர் பேசின பேச்சுக்கு அவதூறு பரப்புனார். ஏண்டா இங்கே ஒருத்தன் வந்து பேசினானே பேர் ஆளும் வளரல அறிவும் வளரல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் திட்டினார். அந்த வீடியோ வேணா போடுங்களேன் எடிட்டர். முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதால விளாத்திக்குளத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டையன் அவர்களை இன்னைக்கு அரசு வந்து கைது பண்ணிருக்கீங்க. அறவர முட்டாள் முதல்னு சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணலடா. விழா எலும்பு உடச்சிடுன்னு கொலை மிரட்டல் விட்டுறதுக்கு நீயும் அறவர, உன் காதுல உழறதும் அறவர, பேசுறதும் அறவர. ஸோ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? எங்க முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. அடே முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதுக்கெலாம் அரெஸ்ட் பண்ணடா. விழா எலும்பை உடச்சிருவேன், எலும்பை நொறுக்கிடுவேன், உன்னெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் என்ன கோமாளி பசங்களா? தலை குனிந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படிலாம் பேசுனதுனால தான்டா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 15 நாள் ரிமாண்டில் வச்சுருக்காங்க. இதில் அவங்க பையன் வேற வந்துக்கிட்டு பேசுனது இன்றைக்கி ரொம்ப பெரிய ட்ரோல் மெட்டீரியல். அவரும் இப்போ தான் பேசியிருக்காரான்னு பார்த்தா கிடையாதான். இதே திமுக ஆட்சியிலையும் அவரை வாயப்பொத்திலாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற வீடியோலாம் வந்திருக்கு. ஏதோ உங்களுடைய பார்வைக்காக அதையும் நான் விட்டுறேன். இப்போ தான் புரோட்டோகால் அக்கா, சென்னை மேயர் அக்கா வந்திருக்காங்க. வந்தப்போ ஒரு 90 திட்டங்கள், வாவ் நாங்கள் 90 திட்டங்களை அறிமுகம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸ்மார்ட் டிவி வகுப்பறையை நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றப் போகிறோம். ஆக அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரொஜெக்டரை கொண்டு வர போகிறோம், 2 லட்சம் ரூபா. அங்கே ஒரு பிளே கிரவுண்ட் ஒரு 10 லட்சம் ரூபா, அங்கே ஒரு ஜிம் 20 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி எவ்வளோ அட்டை போட்டிருப்பாங்கல்ல. அதனால தான் தாவேகா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொண்டு வந்த 90 திட்டங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குப்பா. அந்த டவுட்டை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியாது. இதில் என்னெல்லாமோ பிரச்சனை இருக்குது, எவெல்லாமோ இதில் காசு அடிச்சுட்டு போகிறான், ஊழல் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அக்கா இனிமே பாவம் கர்ச்சீஃப் ஓடி அலைவாங்க, மறுபடியும் கர்ச்சீஃப் ஓடி அலைய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனக்கு தெரியல, எல்லாமே இங்கே தான் தாவேகாவினுடைய கருத்துக்களாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததா கீதா ஜீவன் அக்கா ஒரு முட்டு கொடுத்தாங்க பாருங்க. எப்போ மார்க்கண்டையன் அவர்கள் வாய் தவறி ஏதாவது தப்பாக பேசியிருக்கலாம், அதுக்கு பேசாமல் வழக்கு தொடங்கல. வாய் தவறி தப்பாக பேசினா வாயிலேயே ஒன்றும் செய்யக்கூடாது. வாய் தவறி தப்பாக பேசின வாய்க்கு எதிராக அங்கே கோர்ட்லாம் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா கீதா ஜீவன் அக்கா, இப்போ உங்களை பார்த்து நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா என் மேலே நீங்கள் வழக்க போட்டுருவீங்க. நான் இன்னொருத்தவங்களை சொல்கிறேன். ஒரு மூத்துக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒருத்தவங்க வந்து அங்கே எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூத்துக்குடி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த அக்காவை பார்த்து, நீ எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துடுவியா, உன் காலெல்லாம் உடச்சி போட்டுருவேன் பார்த்துக்கோ, கையை உடச்சி கண்ணு நோண்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது கொலை மிரட்டலப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான்க்கா இந்த 1.68 கோடி மனிதர்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை பார்த்து உன் எலும்பெல்லாம் நொறுக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் வாய் தவறி வந்தது இல்லை அக்கா, சரியான வளர்ப்பு இல்லாத காரணத்தினால் வந்தது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. வளர்ப்பு நாங்கள் அப்பா அம்மாவை சொல்லலை, கட்சி ரீதியாக அவருடைய வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதே மாதிரி இனிமேல் பேச்சுக்கள் அதிகமாக இவரை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இப்படியே பேசுவாங்க. உன் கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், மண்டையை உடைப்பேன் இப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மீட்டிங்கை போட்டு 4 பேர் காலை உடைப்பேன்னு சொல்ல, அடுத்த 4 பேர் கையை உடைப்பேன்னு சொல்ல, என்ன சார் இது? நம்ம என்ன சீனாவினுடைய உகான் மார்க்கெட்லேயே உட்காந்துட்டு இருக்கோம்? கொரோனா மாதிரி ஒவ்வொரு இடத்துல பாம்பு கறி நாய்கறிலாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கையை உடைப்பேன் காலை உடைப்பேன்னு சொல்கிறது? இல்லை பூசணாம்பட்டியில் இருக்கிறோமா எல்லாத்துக்கும் இங்கே எலும்பு வைத்தியம் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி? அதெல்லாம் சரியில்லைல்ல. நீங்கள் பேச வேண்டிய பேச்சா இது? மக்கள் எல்லாம் எல்லாம் சன் டிவி மட்டும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க.
நீங்கள் முட்டு கொடுக்குறது வரை எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சுட்டுன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ நாமளே இந்த வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 3-4 லட்சம் போய் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு 4-5 லட்சம் பேர் பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஏன் இதெல்லாம் நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தனியார் பள்ளிகளும் வசூல் வாங்கினது அப்படின்னு சொல்லி 100 கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோலாம் நம்ம தமிழ் பட்சத்தில் டீட்டெயிலாக போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? 120க்கும் அதிகமான பள்ளிகளிலிருந்து இப்போது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான். முத்துக்குமார், அரசகுமார், அம்போகுமார் இவங்க எல்லாரும் இப்போ மாட்ட போகிறாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சில குமாரிகளும் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கவின் அவர்களுடைய படுகொலை தான். அந்த கவின் படுகொலை செய்த எஸ்ஐ ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, சரவணன் சொல்லிக்கிட்டு. அந்த சரவணன் ஒரு கூலிப்படையை ஏவிட்டு இருந்திருக்கானா. அது இன்றைக்கி தான் வெளியிலேயே தெரியுது. ஒரு போலீஸ் ஒரு கூலிப்படையை கையில் வச்சு சில நபர்களை கொல்லலாம், சில நபர்களை அடிக்கலாம் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நான் சொல்லலப்பா, ஆனால் இந்த மாதிரியான காவல்துறை அதிகாரிகள் நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு கருப்பு பக்கமாக மாறி வருகிறார்கள். ஸோ எப்படி தாவேகாவினுடைய உண்மையான தொண்டர்கள் போலியான தொண்டர்களையும் ரொம்ப பெரிய அளவில் சமூக நீதியை அற்ற ஒரு கொள்கை இருக்கக்கூடிய நபர்களையும் புறம் தள்ள வேண்டும், அங்கேருந்து களை எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னோம். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கருப்பாடுகளை களை எடுத்தால் மட்டும்தான் உண்மையான காவல்துறை உங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுவாங்க. அப்படி இல்லைனா இதெல்லாம் வெற்றி விளம்பரமாக மாறிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பார்க்கலாம், இன்னும் தமிழ்நாட்டில் என்னெல்லாமோ நடக்க போகுது, அதெல்லாமே உட்காந்து நம்ம பார்க்க போகிறோம், அரசியல் படிக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டிலையும் இனிமேல் காக்ரோச் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வரும். எவனாவது அந்த ஆர்டிகல் 370 பற்றி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்படாது. நீட்டை பற்றி பேசுகிறீங்களா, நீட் எதிர்க்கணும், அவர் ராஜினாமா பண்ணணும், நானும் உங்கள் கூட போராடுறேன். அதே நேரத்தில் அப்படியே டைவர்ட் பண்ணி ஆர்டிகல் 370 நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த போராட்டத்தில் நான் எந்திரிச்சு வந்துடுவேன். பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.